செம்மணி படுகொலைக்கான நீதி கோரியும் இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. கடத்தப்பட்டவர் வீட்டிலேயே வச்சு ராணுவம் வந்து ஆட்டோவில் வச்சு ஏற்றிட்டு போனாங்க. இந்த பிள்ளைய மாதம் ஒழிச்சிருந்த பிள்ளைய பார்த்து இந்த அம்மா என்ன காப்பாற்று இயக்கம் பாஸ் கொடுக்க இல்லை. 5 பவுனை கொடுத்து கடலால் போட்டில் நேவிக்கு அனுப்பினது. அம்மா அல்லுவா அம்மைக்கு புத்தா ஏவி அம்மா பயம் என்னப்பா சொல்லுவான் சிங்களத்தில். சிங்களமுங்க சுமனாபதி மகன் நான் சிங்களம் தமிழால் கல்யாணம் கண்ட மகன் நம்ம சுமனாபதி. ஒரு வயசுல போனது. இந்த பிள்ளைக்கு வந்து 17 வயசு. இவ்வளவு நாள் நான் எல்லா கேம்பிலும் போய் எல்லா இடம் கேட்க வரை நாங்கள் அந்த சிங்கள இனத்துக்கு வெறியர்களுக்கு எமது பிஞ்சுகளும் பெண்களும் மனித படுகொலை சம்பந்தமான எங்களுடைய இனப்படுகொலை சம்பந்தமான போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விடயங்களில் தொடர்ந்துமே நீதியை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இது சம்பந்தமாக கனடாவினுடைய பிரதமரும் குரல் கொடுத்திருக்கின்றார். தமிழரசு கட்சியில் இருக்கிற ஒருவர் தான் இதை செஞ்சிருக்கின்றார் என்று எண்ண தோன்றுகின்றது என்ற விடயப்பொருளை பேசியிருந்தார். அடுத்த நாள் இதை யார் மறுக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா சிறிதரன் அவர்கள் மறுத்திருந்தார். இப்படியாக மாறி மாறி ஏதோ ஒரு வகையில் ஒரு பனிப்போர் அவர்கள்ட்ட இருந்தான் இருக்கு. ஆகவே இவர் இந்த கருத்தை முன்வைத்தலிருந்து சுமந்திரன் என்ற பின்னணியில் இருக்கிறார் என்றதான் சரியான ஒரு ஆதரவு அளிப்பேன். அவர்கள் விசாரணையை மேற்கொள்றதுக்கான ஒரு சரியான ஒரு வெளியே நான் ஜெஃப்னா பிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக இன்றைய தினம் வடக்கு பகுதியில் இருக்கின்ற வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கின்ற 8 மாவட்டங்கள்லையும் குறிப்பாக முக்கியமான பல பகுதிகளில் வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு அறைகூவல் விடுக்கப்பட்டிருந்த நேற்றைய தினம் அந்த வகையில் இன்றைய தினம் அந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் செம்மணி பகுதியிலையும் வவுனியாவில் பழைய பேருந்து நிலையத்திலையும் அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்பில் வந்து காந்தி பூங்காவிலையும் இப்படி என்று திருவோணமலையில் சிவன் கோயில் வீதி என்று முக்கியமான பல இடங்களில் வந்து இந்த போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த போராட்டத்துக்கான வரவேற்புகள் அதிகமாக இருக்கின்றன. என்ன போராட்டம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுடைய இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்கள் சம்பந்தமான சர்வதேச நீதி கோரிய ஒரு போராட்டமாக அமைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி படுகொலைக்கான நீதி கோரியும் இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கொழும்புல கூட இந்த போராட்டம் செம்மணி மனித புதைகுழிக்கான நீதி வேண்டும் என்கின்ற வகையில் ஐநா அலுவலகத்துக்கு முன்னால் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. எமது உறவுகள் வேண்டும் 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 எமது உறவுகள் வேண்டும் 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 எமது உறவுகள் யாருடையது 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 செம்மணிகள் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள எமது மக்களுடைய தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடு எங்கே 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 ராணுவத்தால் கடத்தப்பட்ட ராணுவத்தால் கடத்தப்பட்ட ராணுவத்தால் கடத்தப்பட்ட ராணுவத்தால் கடத்தப்பட்ட எங்கே 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 ராணுவத்தால் அழைத்துச் செல்லப்பட்ட ராணுவத்தால் அழைத்துச் செல்லப்பட்ட கலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட கலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட கலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட கலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எங்கே 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 வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் 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 எங்கே 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 ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே. என் பேர் சோதிலட்சுமி. நான் நெல்லியல்ல வசிக்கிறேன். என் கணவர் 2008 26ஆம் தேதி 9ஆம் மாதம் காணாமல் போனவர்.
கடத்தப்பட்டவர் வீட்டிலேயே வச்சு இராணுவம் வந்து ஆட்டோவில் வச்சு ஏற்றிக்கொண்டு போனாங்க. அப்போ நாங்கள் ஏன்னு கேட்க இல்லை உங்களை கொண்டு விசாரித்து போட்டு நாங்கள் ஐசி பார்த்து போட்டு விட்றோம்னு சொன்னவன். ஆனால் ஐசி பார்த்து போட்டு நாங்கள் போய் அந்த இடத்துல போய் இராணுவ கேம்பில் போய் கேட்டு நாங்கள் எங்களோட கணவர் எல்லாருமே ஐசியாக கொடுத்து விட்டாச்சா ஏன் எங்களோட கணவரை விடையிலேன்னு சொல்லி கேட்க இல்லை பொழுதோட வருவினம்னு சொல்லிச்சினோம். அப்படி இன்னும் இருந்துட்டுது. நான் இரவும் அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னேன். நான் இந்த கணவரை இனிமேல் விடையில இன்னும் எல்லாரும் வந்து நம்ம ஏன் விடையிலன்னு சொல்ல தெரியலையம்மா நீங்கள் போய் விசாரிங்க போய் கேளுங்கன்னு சொல்லி கேட்க நாங்கள் இராணுவத்திடம் போக எங்களை கொட்டன்கள் கொண்டு விட்டு கலைச்சுவாங்க. நாங்கள் திரும்பி வந்துட்டோம். எங்களோட குடும்பத்தில் 3 பேர். எங்களோட மனுஷன் தம்பியார் ஒரு ஆளை சுட்டு போட்டு கிடந்தது, ஒரு ஆளை கடத்தி கொண்டு போனவன் எங்களோட மனுஷனையும் கடத்தி கொண்டு போனது. அதே போல் இவ்வளோ சகோதரர்கள் இவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து கடத்தி இருக்குதுங்க. அதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 2006 8ஆம் மாதம் 8ஆம் தேதி இந்த ஏனியம் பாதையால் மடுவுக்கு போனவர் அண்ணன் தம்பி போய் 11ஆம் தேதி பாதை பூட்டினது. அப்போ வரையில்லாமல் மடுவால் வன்னியில் இருந்து நான் மண்ணால் யாழ்ப்பாணம் இருந்து கப்பலில் போய் மண்ணாலில் வீடு எடுத்து எந்த பிள்ளைய மாதம் ஒழிச்சிருந்த பிள்ளைய பார்த்து இந்த அம்மா என்னை காப்பாற்று இயக்கம் பாஸ் கொடுக்க இல்லை ஒழிச்சு வச்சு 2008 மட்டும் 5 பவுனை கொடுத்து கடலால் போட்டில் நேவிக்கு அனுப்பினது. நேவி பிடிச்சது 2 வரையும் அம்மைக்கு புத்தா என்னவான்னு சொல்லுவான் சிங்களத்தில். 2 வரையும் வாரான் என்ற பிள்ளை. எங்கே இருந்தாலும் என்ற பிள்ளை ஒரு குற்றம் அறியாத பிள்ளை. 2006 8ஆம் மாதம் 8ஆம் தேதி 7 மணிக்கு நேவி பிடிச்சது. அம்மைக்கு புத்தா அம்மா அல்லுவா அம்மைக்கு புத்தா ஏவி அம்மா பயம் என்னப்பா சொல்லுவான் சிங்களத்தில். அம்மா பயம் என்னப்பா அம்மைக்கு புத்தா ஏவி 2010 என்ன நடந்தோ தெரியா. நாங்கள் மீள்குடியேற்றம் வந்துட்டோம். நேவி கேம்பு சன் வில்லேஜில் வச்சுருந்தோம் மென்னரில். 2 வரையும் இல்லையா இங்கே இருந்தாலும் இந்த பிள்ளைய விடுதலையாக சொல்லுங்க. நானும் வயசும் போயிட்டு எங்களுக்கு எந்த நாளும் தெரியலாது. ஒரே ஆர்ப்பாட்டம் கூசா வெள்ளிக்கடை இந்த உலகம் முழுக்க திரிகிறதான் வேலை. அந்த காலத்தில் இருந்து மகன் நம்ம சிங்களமுங்க சுமனாபதி மகன் நான் சிங்களம் தமிழால் கல்யாணம் கண்ட மகன் நம்ம சுமனாபதி சிங்களத்தால் கூட நான் இவ்வளோத்தை நாங்கள் அம்மா சிங்களத்தை அம்மைக்கு புத்தாயே பயம் என்னப்பா அம்மைக்கு புத்தாயே கிசி வரதேரணத்தில் அம்மையை கல்லகனை தரண்டேன் அதேவி என்று நானும் இந்த உலகம் முழுக்க அடிபட்டு இன்று வரையும் என்ற பிள்ளை எங்கே இருக்கிறானோ தெரியும். என்னை அம்மா காப்பாத்தன்னு சொல்லுமா. நாங்கள் ஒழிச்சு நின்று புள்ள போனது மடுவுக்கு தானே. போராட போனால் பரவாயில்ல, விரும்பி போனால் பரவாயில்ல, போனது மடுவு வாதாட்ட 2 வரையும் இல்லை. இந்த பிள்ளை எங்கே இருந்தாலும் இந்த பிள்ளையை விடுதலையாக்குங்க. எனது கணவர் வந்து 2008 18ஆம் தேதி வட்டுவாளில் வந்து பிரான்சிஸ் ஃபாதரோடு ஒரு மிக 53 பேர் உட்பட சரணடைஞ்சது. இதுவரையிலும் நான் எல்லா இடமும் தேடி கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு பதிலும் கடல் உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சு உங்களோட திருப்பி பெறுவாருன்ற நம்பிக்கையோட நான் இதுவரை காலம் தன்னான். என் பிள்ளைக்கு 1 வயசுல போனது. இன்றைக்கு என் பிள்ளைக்கு வந்து 17 வயசு. இவ்வளவு நாளும் நான் எல்லா கேம்பிலும் போய் எல்லா இடம் கேட்க உங்களுக்கு பதில் திருப்பம்னு சொல்லி சொன்னவர்கள் இதுவரையிலும் எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. கடைசியாக வந்து எனக்கு ஒரு டெலிஃபோனை மெசேஜ் ஒன்று வந்தது. உங்களோட கணவர் இருக்கிறார், உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வர சொல்லி சொன்னவியல். ஆனால் நான் வந்து கேட்டேன். நான் அவைய என் பிள்ளைய அல்லது அவைய மனுஷன் அண்ணாவை அனுப்புகிறேன், அவரோட சேர்ந்து வரேன்னு சொல்லி கேட்க. ஆனால் அவர் வர வேண்டாம், என்ன மட்டும்தான் வந்த வர சொல்லி சொன்னேன். அது 5 நிமிஷம் தான் உங்களோட கதைக்க விடுவோம்னு சொல்லி சொன்னவியல். வந்து அதுவும் அங்கே உள்ள பொறுப்பான ஆளோட கதைக்க விடுமென்று சொல்லி சொன்னவேன். இதுவரையிலும் எனக்கு அதுக்கு பிறகு ஒரு வித தொடர்புமே இல்லை. அப்போ உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சது தானே, திருப்பி உங்கள் சரணடைஞ்சு பாதுகாப்புக்கு வந்த விழா காலம் இல்லை. எத்தனை வருஷம் 2008 இருந்து நானும் எல்லா இடம் தேடிக்கொண்டேன். என்னையுமே ஒரு பதிலும் இல்லை. எனக்கு இது எங்கே இருக்கிறாருன்றதான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு தேடித்தர வேணுமென்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஐநா மனித உரிமை ஆணையாளர் அவர்கள் கடந்த மாதம் 25ஆம் தேதி செம்மணி புதைகுழியிலும் எமது இனப்படுகொலைக்காக எமது உறவுகளை அந்த மனித புதைகுழிக்குள் புதைக்கப்பட்டிருக்கின்ற போது அவர்களுக்கு சர்வதேச நீதியூடாக நீதி வழங்க வேண்டும் என்பதையும், இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக போராடுகின்ற உறவுகள் மண் அபகரிப்புக்காக நடைபெறுகின்ற போராட்ட
மகன் 10/7/2009 அன்று வவுனியாவில் வைத்து வெள்ளைவான் மன்னர்களாலே கடத்தப்பட்டவர். நான் இன்று இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்வது என்னென்றால், இந்த வெள்ளைவான் மன்னர்களை யாரென்று கண்டுபிடித்து அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும். அடுத்ததாக 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த போது வெள்ளைக்காரன், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கொடிய சிங்கள இனத்தட்ட எங்களை இரையாக வழங்கிவிட்டு சென்றார்கள். அன்றையில இருந்து இன்று வரை நாங்கள் அந்த சிங்கள இனத்துக்கு வெறியர்களுக்கு எமது பிஞ்சுகளும் பெண்களும் இரையாகி கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இன்றைக்கு வந்து 15 வருடம் இலங்கையிலே போர் முடிந்து ஒரு சர்வதேச விசாரணையை நாங்கள் வேண்டிக் கொண்டு நிற்கின்றோம். அன்றையில இருந்து இன்று வரையாக நாங்கள் சர்வதேச விசாரணையைத்தான் வேண்டி நிற்கின்றோம். இலங்கை அரசாங்கம் உள்ளக பொறிமுறையை நீதியாக நடத்த முடியாது. ஏனென்றால் ஒரு காலமும் கோழி தன் குஞ்சை சாக மிதிக்காது. எனவே இதில் எத்தனையோ 58 ஆண்டிலிருந்து இலங்கையை ஆண்ட அரசர்கள், அதாவது ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அனைவரும் வந்து இங்கே கொலை செய்யப்பட்டவர்கள். 58 ஆண்டு இங்கே இலங்கையில துவங்கின இனக்கலவரம் 61, 74, 77, 83, 87, 95, 97, 2006, 2008 இவ்வளவுக்கும் இங்கே இனப்படுகொலை தான் நடந்தது. சர்வதேசம் கண்ணை மூடிக்கொண்டா இருக்குது. ஜெனிவாவும் இதற்கு உடன்பாடு என்றதைத்தான் நாங்கள் கருத வேண்டி இருக்கும். கிட்டடியில் வந்து செம்மணி புதைகுழியை பார்த்து நேரடியாக பார்த்து சென்ற ஜெனிவா மனித உரிமை ஆர்வலர் வந்து அவர் கூட சர்வதேச பொறிமுறையை விரும்பாமல் உள்ளக பொறிமுறையை விசாரணை செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்கத்தில் OMB என்ற ஒரு விசாரணை கமிஷன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நடத்தினார்கள். அவர்களுடைய விசாரணை என்ன நடந்தது? இன்றைக்கு வந்து இலங்கையில வந்து புதியமலையில் 84 ஆண்டு படுகொலை செய்யப்பட்டது, இனப்படுகொலை. குமுதினி படகு இனப்படுகொலை 85 ஆண்டு, 87 ஆண்டு வடமராட்சி ஆபரேஷன் லிபரேஷன், 92 ஆண்டு மயிலந்தனை படுகொலை, 86 ஆண்டு திருமலை மாணவர்கள், 95 ஆண்டு நவாலி, 95 நாகர்கோயில் படுகொலை, கிளாலி, செம்மணி 96 ஆண்டு செம்மணியில் இன்றைக்கு அந்த புதைகுழி உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிறது. இங்கே ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கே பால் குடிக்கிற போச்சியோடு கூட தாய் அணைத்தபடி, தாய் பால் கொடுத்தபடி தாட்டிருக்கிறார்கள். அதை இன்றைக்கு அரசாங்கம் சொல்லுகிறது. அது இந்து மத சமயப்படி அந்த இறந்தவர்களுக்கு என்ன ஆசை அதை அங்கே காட்டிருக்கிறார்கள். அந்த சடலத்துக்கு விரும்பின ஆதைக்கு அதை தாட்டிருக்கிறார்கள் என்ற பொய்யை உரைத்து கூறுகிறார்கள். இன்றைக்கு வந்து உதய கம்பன் பிள்ளை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், செம்மணி புதைகுழியை நிப்பாட்டுங்கள், இங்கே திரும்பவும் ஒரு இன வன்முறை வரும் என்று முதல் அவரை கைது செய்யுங்கள். அவரால் தான் இன்று இன வன்முறைக்கு அவர் பேர்ந்து திரும்பவும் வித்திடுகின்றார். எனவே கிராஞ்சி 90 ஆண்டு கிராஞ்சி படுகொலை, வீரமுனை 90 வீரமுனை, கிராஞ்சி, வங்காலை, செஞ்சோலை, மூதூர், கொக்கட்டிச்சோலை, மடு, வவனியா சிறைச்சாலையில் நிமலரூபன் சிறைச்சாலையில் இருந்து கூட கொல்லப்பட்டவர்கள். எனவே எங்களுக்கு யார் பாதுகாப்பு? அடுத்ததாக வெளிக்கடையில வந்து குட்டிமணி தங்கத்துறையின் கண்கள் தோண்டப்பட்டது. இலங்கை அரசாங்கம் இந்த காவலில் இருந்தவர்கள், அவர்களுக்கு என்ன விசாரணை நடந்ததா? இன்றைக்கு இவ்வளவுக்கும் வந்து அரசாங்கம் வந்து மௌனமாக இருக்கிறது. இது கிளீன் அரசாங்கம் என்று சொல்றது. முதல் அதை எங்களுடைய படுகொலையை கிளீன் செய்து போட்டு வாருங்கள், அதன் பிறகு நாங்கள் மனித நேயம் மனச்சாட்சிகளை பற்றி பாதிப்போம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, செம்மணி மனித புதைகுழி. செம்மணி மனித புதைகுழியில் வந்து நேற்றைய அகழ்வோட மொத்தமாக 90ஆக அதிகரித்திருக்கின்றது இந்த மனித எண்பு தொகுதிகள், அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு தொகுதிகள். அதில் நேற்றைய தினம் 2 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. 5 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 2 எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு எண்பு தொகுதி வந்து அந்த சவப்பட்டியோடையே எடுக்கப்பட்டது. அது சரியான முறையில் அடக்கம் செய்த ஒரு எண்பு தொகுதி என்றபடியாக அதை மீண்டுமே அதே முறையிலேயே அவர்கள் அடக்கம் செய்து விட்டிருந்தார்கள். இது நேற்றைய தினம் நடந்த ஒரு விதிவிலக்கான விடயமாக அமைந்திருக்கின்றது. சரி,
இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும். இப்படி தொடர்ந்துமே இந்த செம்மணி தொடர்பான விடயங்கள் மற்றும் மனித படுகொலை சம்பந்தமான எங்களுடைய இனப்படுகொலை சம்பந்தமான போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விடயங்களில் தொடர்ந்துமே நீதியை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இது சம்பந்தமாக கனடாவினுடைய பிரதமரும் குரல் கொடுத்திருக்கின்றார். செம்மணி புதைகுழிக்கான நீதி வேண்டும் என்கின்ற வகையில் அவர் தன்னுடைய கருத்தினை சொல்லி, ஏற்கனவே இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமாக கனடாவில் பலர் குரல் எடுத்திருந்தார்கள். அந்த வகையில் இவர் இந்த செம்மணி புதைகுழி சம்பந்தமான விடயங்களையும் எடுத்துக்காட்டி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஜூலை கலவரம், கருப்பு ஜூலையில் 1983ஆம் ஆண்டு பல தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார். அதற்கு இன்றளவிலும் கூட தமிழர்களுக்கான நியாயம் கிடைக்கவில்லை. அதில் எத்தனையோ பேர் தப்பியோடி வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தார்கள். அந்த வகையில் 800 பேர் வரையிலுமே கனடாவுக்கு வந்திருந்தார்கள். கனடா அந்த 800 பேரையும் ஆதரித்தது, வரவேற்றது. அதே மாதிரி மே 18 இன அழிப்பு தினமாக, ஒரு துக்க தினமாக, கருப்பு தினமாக முதலாக கனடா தான் வெளிநாட்டில் கொண்டு வந்திருக்கின்றது. இப்படியாக தொடர்ந்துமே இந்த தமிழர்களுடைய இன அழிப்பு சம்பந்தமான விடயங்களில் கனடா ஆதரவு நிலைப்பாடுத்தான், தமிழர்களுக்கு சாதகமான நிலைப்பாடுத்தான் தெரிவித்து கொண்டிருக்கும். இனிவரும் காலங்களிலையும் கனடா சாதகமான நிலைப்பாடுத்தான் தெரிவிக்கும். இனிவரும் காலங்களில் இலங்கை அரசாங்கத்துக்கு இது தவிர்ந்த வேறு அழுத்தங்களையும் கொடுப்பதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கணும் என்கிற பொருள்பட கனடாவுடைய பிரதமர் சொல்லியிருக்கின்றார். சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த மாகாண சபை தேர்தல். இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் நடத்தப்படாது என்கின்றபடியும் அண்மையில் ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறின. தேர்தல் ஆணையாளர் சமன்ஸ்ரீ ரத்நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த வடமாகாண சபை இனி 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 4 வருடங்களுக்கு பிறகுதான் தேர்தல் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த தேர்தல் ஆணையத்தின் ஒரு அதிகாரி சொல்லியிருந்தார், அப்படியான விடயத்தை அவர் கூறியிருக்க சந்தர்ப்பம் இல்லை, வருகிற வருடம் கட்டாயம் மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று. ஆகவே மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான பல விஷயங்கள் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த மாகாண சபை தேர்தல் என்றது தமிழர்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான விடயம். ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா என்கின்ற கேள்வி பலருக்கும் இருந்த வண்ணமே இருக்கின்றது. அந்த வகையில் நளின் பண்டார் அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தணும். என்றால் இந்த மாகாண சபை தேர்தல் என்றது வடக்கு கிழக்கு மக்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவர்களுக்கு இந்த அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு மற்றும் கடமையும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக கரிசனை கொள்ள வேண்டும் என்று அவர் தன்னுடைய விடயத்தில் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகளால் மட்டும் இந்த மாகாண சபையை கொண்டு நடத்த முடியாது. மக்கள் பிரதிநிதிகள் அதுக்கு கட்டாயம் தேவை. ஆகவே இந்த மக்கள் பிரதிநிதிகள் வேண்டுமானால் மாகாண சபை தேர்தலை கட்டாயம் நடத்த வேண்டும். அவர் குறிப்பாக இது வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஒரு தேவைப்பாடாகவும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய வாய்ப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற விடய பொருளில் நளின் பண்டார் அவர்கள் பேசியிருக்கின்றார். இது தொடர்ந்துமே ஒரு மிகப்பெரிய விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த மாகாண சபை தேர்தல் என்றது, இந்த மாகாண சபை தேர்தல் தான் தமிழர்களுக்கு இருக்கின்ற மிக குறைந்த அளவிலான வாய்ப்பு இப்போ. அப்போ அதை எப்படியாவது பிடித்து ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான ஒரு தேவைப்பாடு இன்றளவிலும் கூட தமிழர்களுக்கு இருக்கின்றது. என்னதான் மாற்று அரசியல் அல்லது மாற்று அரசாங்கம் என்று வந்திருந்தாலும் கூட அவர்களும் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற வகையில் சிறுபான்மை இனத்தவர்களுடைய இருப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இன்றளவிலும் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த விஷயத்தை ஒரு முக்கியமான விடயமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு அரசாங்கம் என்ன விடயத்தை சொல்ல போதுன்றது ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. ஏனென்றால் முன்னைய காலகட்டங்களில் வருகின்ற பொழுது அவர்கள் இந்த வேட்டத்துக்குள்ளேயே அனைத்து தேர்தல்களும் நடத்தி முடிக்கப்படும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். என்ற எதிர்க்கட்சியில் இருக்க மிகப்பெரிய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். ஜனாதிபதி தேர்தல் வெகு விரைவில் நடத்தப்படும் என்ற விமர்சனங்களை முன்வைத்ததில் ஜேவிபி ஒன்று. ஆக இப்போ அவர்கள் வந்திருந்து இந்த தேர்தலை கொஞ்சம் பிற்போடுறது ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது அல்லது அதிருப்தியை ஏற்படுத்துகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீதரன் அவர்களுடைய விடயத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முதல் இந்த சொத்து குவிப்பு தொடர்பாக ஸ்ரீதரன் அவர்கள் மேலே ஒரு சிங்கள சிவில் சமூக செயற்பாட்டாளர் தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எங்கே என்று பார்த்தீங்கன்னா, நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில். இது தொடர்பாக ஸ்ரீதரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது முதலாவது அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறார், அவருடைய பிரதான விதத்தை சொல்லலாம். சிவில் சமூக செயற்பாட்டாளர் பிரதானமாக இதை மையப்படுத்துகிறார்டா, இந்த இவ்வளவு காலமும் இவர் பெரும்பான்மையான நாட்களை அதிபராக கழித்திருந்தார், ஆசிரியர் அதிபராக கழித்திருந்தார். அப்போ அதிபராக இருக்கிறவர் எப்படி இவ்வளவு சொத்துக்களை சேர்த்திருக்க முடியும்?
இன்னும் கூட கணக்கில் காட்டப்படாமல் அல்லது தெரியப்படுத்தப்படாமல் பல சொத்துக்கள் சிறிதரனிடம் இருக்குது. அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளணும் என்று சிறிதரனிட்ட சொல்லியிருந்தார். உடனே சிறிதரன் இதற்கு சமூக வலைத்தளங்களூடாகவும் பிரதான சில ஊடகங்களை தொடர்பு கொண்டும் தன்னுடைய விளக்கத்தை அளித்திருந்தார். அதில் அவர் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாருன்னா, இதை நான் வரவேற்கிறேன், அவர் கொடுத்த அந்த மனுவை நான் வரவேற்கிறேன். ஏனென்று பார்த்தீங்கன்னா, இப்படியான முறைப்பாடுகள் வருகின்ற பொழுதுதான் நாங்கள் தூய்மையானவர்கள் என்றதை காட்ட வேண்டி வரும். ஆகவே அந்த வகையில் இதுவும் அதற்குரிய ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றது என்று யார் சொல்லியிருக்கிறார்னா சிறிதரன் அவர்கள் சொல்லியிருக்கார். நான் யார் என்று காட்ட வேண்டிய அல்லது எந்த ஒரு களங்கமும் இல்லை என்று காட்ட வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை முன்வைக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்று சிறிதரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ரைட், அவர் இதை பற்றி சில இந்த விடயம் நடந்த உடனேயே வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். அந்த நேர்காணலில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். தமிழரசு கட்சியில் இருக்கிற ஒருவர் தான் இதை செஞ்சிருக்கின்றார் என்று எண்ண தோன்றுகின்றது என்ற விடயப்பொருளை பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒருவர் இதை செஞ்சிருக்கின்றார், முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் இதை செஞ்சிருக்கின்றார். முதல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் இதை இந்த பின்னணியில் இருக்க செஞ்சிருக்கிறாருன்னா அது செஞ்சது ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர். ஆனால் இந்த பின்னணியில் முன்னே நாளில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் அல்லது இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவர், ரெண்டு பேரையும் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியை சம்பந்தப்படுத்தியும் இதில் சொல்லியிருக்கிறார். இதை நாங்கள் வெளிப்படையாகவே எங்களுக்கு சுமந்திரன் மேலான ஒரு சந்தேகம் இந்த இடத்துல வரத்தான் பார்க்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னே நாட்களில் பல நேரங்களில் சுமந்திரன் ஸ்ரீதரன் மோதல் ஒரு பனிப்போராக இருந்தது. அது பிறகு வெளியில் பொது வழிக்கும் வந்தது, அது ஒரு விஷயம். இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாடில் இருந்தே சுமந்திரன் ஸ்ரீதரன் வேறு நிலைப்பாடில் தான் இருந்திருக்கிறார். ஸ்ரீதரன் பொது வேட்பாளர் ஆதரிக்கிறார், சுமந்திரன் எதிர்க்கிறார், சஜித் பிரேமதாசவனுடைய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார். இது முதலாவது விடயம். பிறகு இந்த தலைவர் தெரிவின் பொழுது அந்த தலைவர் தெரிவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுகின்றது. அது வேறு நபர்களாக இருந்தாலும் கூட அதனோட சுமந்திரன் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. அதற்கு பிறகான காலப்பகுதியில் மாகாண சபை தேர்தலில் யார் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நின்றால் அந்த அந்த அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பரிதாக்கப்படும். அந்த இடத்துக்கு தான் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்ன உடனேயே அடுத்த நாள் இதை யார் மறுக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் அவர்கள் மறுத்திருந்தார். இப்படியாக மாறி மாறி ஏதோ ஒரு வகையில் ஒரு பனிப்போர் அவர்கள்ட்ட இருந்தான் இருக்கு. ஆகவே இவர் இந்த கருத்தை முன்வைத்திலிருந்து சுமந்திரன் என்ற பின்னணியில் இருக்கிறார் என்று தான் ஸ்ரீதரன் சொல்ல வாராரா என்கிற கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நொச்சியாகம் என்ற பகுதியில் தான் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்க அணியன் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு இந்த பாதுகாப்பு தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட பொழுது 5 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு அவர்கள் கொடுக்கின்றார்கள் சொன்னார்கள். அதில் என்ற பேரும் இருக்குது என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஆகவே ஏதோ ஒரு வகையில் இந்த விடயத்தில், அதாவது இந்த சொத்து குவிப்பு விடயத்தில் தன்னோட நெருக்கமாக இருந்தவர்கள் அல்லது தனக்கு பக்கத்தில் இருந்து தன்னை புகழ்ந்தவர்கள் தன் பக்கத்தில் இருந்து சில விஷயங்களை செஞ்சவர்கள் தான் இதை செஞ்சிருக்க முடியும் என்று அவர் என்ன விஷயம் சொல்லுவார், எங்களோடு இருப்பார்கள், நன்றாக பழகுவார்கள், ஒரு கட்டத்தில் அவர்களே காலை வாரி விடுகின்ற ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கும் என்ற பொருள்பட அந்த குறிப்பிட்ட நேர்காணலில் யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்கிறார். இப்படி நீண்ட நெடிய பொருளில் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். அதில் குறிப்பாக அவர் முக்கியமான சொன்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, அந்த நபரை எனக்கு யாரென்றே தெரியாது, முகம் தெரியாத நபர் ஒருவர் என் மேலே இந்த விமர்சனத்தை அல்லது இந்த முறைப்பாட்டை அளிச்சிருக்கிறார் என்ற விஷயத்தை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்தில் தான் வரவேற்கின்ற இந்த முறைப்பாடு என்ற விஷயத்தை சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிஐடி, அதாவது நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நான் சரியான ஒரு ஆதரவு அளிப்பேன், அவர்கள் விசாரணையை மேற்கொள்றதுக்கான ஒரு சரியான ஒரு வழியை நான் உருவாக்கிக்கொள்வேன், தாராளமாக என்னை பரிசோதனை செய்யலாம், விசாரணை செய்யலாம் என்ற விடய பொருளை அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சி சம்பந்தமான விடயத்தை சொல்லியிருந்தார். முன்னை நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் இதன் பின்னணியில் இருக்கிற என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவரும் இதை செஞ்சிருக்கலாம் என்கிற பொருட்பட அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த நொச்சியாம பகுதியில் தான் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கானதையும் அதற்கு பிறகு இந்த பாராளுமன்றத்தில் தனக்கான பாதுகாப்பு சம்பந்தமாக பேசப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருந்தார். இப்படியாக நிறைய விடயங்கள் சம்பந்தமாக அவர் அந்த காணொலியில் பேசியிருந்தார். இது அந்த நெறியாளர் ஒரு விஷயத்தை கேட்குறார். இப்போ இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் முன்வைக்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் தேசிய பிறப்பில் அதாவது இப்போ தமிழரசு கட்சியில் இருக்கிற தமிழ் தேசிய பிறப்பில் இயங்குகிறவர்களில் மிகவும் முக்கியமானவர்கள்
ஸ்ரீதரன் அவர்கள். ஏனைய சிலர் வந்து இந்த அரசாங்கத்தின் சார்பாக இருக்கின்றார் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஆகவே உங்களை தமிழரசு கட்சியிலிருந்து எடுத்து விட்டால், நீங்கள் இந்த தமிழரசு கட்சியிலிருந்து ஸ்ரீதரனை தூக்கிவிட்டால் இந்த தமிழ் தேசிய பரப்பை மழுங்கடிக்க செய்கின்ற ஒரு முயற்சி தானா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது என்று அவர் சொன்னதுக்கு அவர் என்ன விஷயத்தை சொல்கிறார்? தமிழ் தேசியத்தை ஒருத்தர் மழுங்கடிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் என்னையும் தமிழரசு கட்சியிலிருந்து நீக்க முடியாது என்கின்ற பொருள்பட தன்னுடைய விடயப்பரப்பில் அவர் அந்த விஷயத்தையும் யாருக்கு சொல்லியிருக்காருன்னு அந்த குறிப்பிட்ட நேர்காணல் நடத்தின நிறையால் இப்படியாக பல விஷயங்களை ஸ்ரீதரன் அவர்கள் முன்வைத்திருந்தார். ஆகவே இது எப்போ எங்கே போய் முடிய போகுதுன்ற விடயமே தெரியல. இது தொடர்பாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமான்ற விடயத்தையும் பார்க்கும் வேண்டாம். இவ்வளவு காலமே இந்த ஊழல் மோசடி சம்பந்தமானவர்களுக்கு எதிராக செயற்படுவோம் என்று சொன்னவர்கள் தொடர்ந்துமே இன்னும் பெரிய புள்ளிகளில் கை வைக்கல என்றாலும் கூட ஓரளவுக்கு சிறியவர்களை கை செய்து கொண்டு வருகின்றார்கள். இது சம்பந்தமாக இவர்கள் என்ன விடயத்தை செய்ய போகிறார்கள் என்ற கேள்வி இருக்குது. இதில் ஸ்ரீதரன் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பார் லைசன்ஸ் என்று பல இடங்கள்லையும் பிரசங்கம் செஞ்சவர்கள்லாம், பிரச்சாரம் பார் லைசன்ஸை வெளியில் கொண்டு வரணும் என்று பிரச்சாரம் செய்தவர்கள்லாம், ஸ்ரீதரனுக்கு கிளிநொச்சியில் நிறைய பார்கள் இருக்கின்ற பிரச்சாரத்தை முன்வைச்சவர்கள்லாம் இந்த விடயத்தையும் செய்திருக்க முடியும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட கிளிநொச்சியில் வந்து பார்கள் அதிகரிக்கப்பட்ட அளவு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலேயே அதிகரிச்சிருந்தது. மற்ற மாவட்டங்களையும் விட கிளிநொச்சியிலே இந்த பார்களின் அதிகரிப்பு சடுதியாக உயர்வடைந்திருக்கின்றது என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. உடனடியாக அது யார் பக்கம் பெறும்? அடுத்தாக இந்த பார் லைசன்ஸை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கொடுத்திருந்தார். அப்போ கிளிநொச்சியில் பார் அதிகரிச்சிருக்கு. கிளிநொச்சியில் தலைமையாக கொண்டு இயங்குகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் யார், அல்லது கிளிநொச்சியில் அதிக நெருக்கமாக மக்களுடைய பழகக்கூடிய மக்களின் ஆதரவு பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் யார்? ஸ்ரீதரன். அவற்றை பேர் அடிபடும். ஆகவே இந்த விஷயத்தில் என்னை இழுத்து பேசியவர்கள்தான் இந்த விடயத்தையும் மேற்கொண்டிருக்க முடியும் என்ற பொருள்பட பேசியிருந்தார். அப்படி பார் லைசன்ஸ் என்னிட்ட இருந்தால் என்னுடைய நாடாளுமன்ற பதவி தூக்கி அவர்கிட்ட நான் கொடுக்குறேன். ஒரு பார் லைசன்ஸ் இருந்தாலும் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் என்னட்ட சொத்துக்களோ அல்லது என் சார்ந்த சொத்துக்களோ அல்லது என் குடும்பத்தின் பேர சொத்துக்கள் கணக்கிடப்படாமல் இருந்தாலோ அந்த சொத்தையும் நான் அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த வெப்சைட்டில் இன்னும் குறிப்பிட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர்களோட பேர் தான் இருக்குது. அவர்கள்லாம் நம்மளுடைய சொத்துக்களை டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படையாக காட்டியவர்கள். அந்த வகையில் நானும் வெளிப்படையாக காட்டியிருக்கின்றேன் என்கின்ற பொருள்பட ஸ்ரீதரன் அவர்கள் தந்த நேர்காணலில் தெரிவிச்சிருக்கின்றார். இப்படியாக நிறைய விடயங்கள் தொடர்பாக அதில் பேசப்பட்டிருக்கின்றது. இப்படியாக இங்கே செய்தி பரப்பில் பல விடயங்கள் தொடர்ந்து வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. அந்த செய்திகளை தெரிஞ்சு கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படியே சேனலோட நினைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.